மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் திரைப்படத்தை பத்தி இன்னைக்கு ஒரு அதிரடி தீர்ப்பு ஒண்ணு வந்திருக்கு. அத பத்தி நீங்க சொல்லணும். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இது ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருச்சு. ரிவைசிங் கமிட்டி கையில போனதுக்கு பிறகு, எப்போ இத பார்க்க போறாங்க? இப்ப ரிவைசிங் கமிட்டில என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன ரிப்ளை சார் வந்திருக்குது? படத்த பார்த்துட்டாங்களா? இல்லையா? முதல்ல நேத்து வந்த டிவில வந்த நியூஸ்ல நீங்க பார்த்தீங்களா? பார்த்தேன். என்ன சொன்னாங்க? நீங்க 3 நாளுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து ஜனநாயகன பத்தி ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தீங்க. நீங்க என்ன இன்டர்வியூ குடுத்தீங்களோ, என்ன அப்டேட் குடுத்தீங்களோ, அது அப்படியே நேத்து டிவி நியூஸ் சேனல்ல ஃபுல்லா வந்துட்டு இருந்தது. வந்தாச்சு. ஒண்ணு கூட மிஸ் ஆகாம அப்படியே சொன்னாங்க நேத்து டிவி நல்லது வந்தாச்சுங்களா? அதான் நீங்க முதல்ல பிரேக் பண்ணீங்க, நேத்து வந்தது. நம்ம வந்த சிறப்பு தகவல் பேரெல்லாம் நம்ம நேயர்களுக்கு சொல்லிட்டே இருக்கோம். இன்றைக்கு நியூஸ் இந்த அத பார்த்தீங்களா? இன்னைக்கு காலையில நீங்க நம்ம சேனல்ல சொன்ன மாரி, கேவிஎன் தரப்புல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கோர்ட்டுக்கு அணுகுனாங்கன்னா, அவங்க கோர்ட்ல என்னென்னலாம் சப்மிட் பண்ண போறாங்க முதல் கொண்டு ஃபுல் டீடைல் சொன்னீங்க. அது இன்னைக்கு காலையில அப்படியே நடந்தது. ஒரு டிஃபரண்ட் கூட வரல. வந்தாச்சுங்களா? நமக்கு வந்த சிறப்பு தகவல் பேசிக்கலா நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். ஜனநாயகம் பத்திர நிறைய விஷயங்கள் அப்டேட் தெரியாதவங்க தயவுசெய்து முன்னாடி வீடியோ பார்த்தாருங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அன்றைக்கே சொன்னோம் ஜனநாயக படம் வெளில வரணும்னா கேஸை வாபஸ் வாங்கணும் ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணேன். உடனடியாக அன்றைக்கு இரவே அவர்கள் சொன்னாங்க. சனிக்கிழமை கூட சொன்னேன், திங்கள் செவ்வாய்க்கிழமை இந்த கேஸ் எடுத்துக்கொள்ளப்படும், பதிவாளர்கள் மூலமாக சப்மிட் பண்ணியாச்சு, வாபஸ் வாங்குறேன்னு சொன்னீங்க. அடுத்து லாஸ்ட் வீடியோவில் சொன்னீங்க, தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ கூட சனிக்கிழமை பேசுனது இருக்குது, அதை கூட நீங்கள் எடுத்து பாருங்கள். நமக்கு வந்து வர்ற உடனடியாக தகவல்களை வந்து நேயர்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதற்கு பிறகுதான் எல்லா சேனலுமே பேசப்படக்கூடிய நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்திகள் வருதுங்க உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நம்ம பேசுறது கூட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் வர செய்திகள் முன்னாடியே நம்ம தகவல் சொல்ல போகிறோம். நம்ம அதை ஸோ இந்த ஜனநாயகன் வந்து நேற்றைய நியூஸ் பார்த்தீங்க, நிறைய மீடியாக்களில் கேள்வி கேட்டதன் விளைவாக நேற்று இந்த நியூஸில் வந்தது கூட நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க. இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பு அது நீதிபதி ஆஷா அவர்கள் கொடுத்ததான் மிக சிறப்பாக பார்க்கப்படுது. காரணம், பதிவாளர் மூலமாக சப்மிட் பண்ணி இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொன்ன செய்தியை நம்ம சொல்லியிருக்கோம். ஆஷா அவர்களும் வந்து உடனடியாக 2 பேர்ட்ட விசாரணை பண்ணி வாபஸ் அவர்கள் தெளிவாக கேட்டதுக்கு பிறகு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணி ஆர்டர் போட்டாங்க. இப்போ கோர்ட்டுக்கும் இனிமேல் வந்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் சென்சாருக்கும் சம்மந்தமே கிடையாது. இது நியூஸில் நீங்கள் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம முன்னாடி சொல்லிட்டு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அப்போது இப்போ இன்றைக்கு வந்து இது சம்மந்தமான விஷயங்களை சென்சார் போர்டு அதிகாரிகளும் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் 2 பேரும் சேர்ந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. இவர்கள் வாங்கின கேஸ் உடனடியாக தகவல் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து இவர்கள் சென்சார் போர்டு ஆஃபீஸர் தகவல் சொல்லிட்டாங்க. இப்போ அவர்களும் இந்த கேவிட் மனு போட்டிருக்காங்க, அதையும் கேன்சல் ஆகிடுப்பாது. ஸோ இன்றைக்குள்ளே டோட்டலாக இந்த கோர்ட் கேஸு ஃபுல்லாக டிசால்வ் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி மாலையிலேருந்து சாயங்காலத்துலேருந்தே ரிவைசிங் கமிட்டி எப்போ பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சார்ட் ரெடி பண்ணுறாங்க. திரும்பவும் சொல்லிக்கிறேன், இந்த வாரத்துக்குள்ளேயே ரிவைசிங் கமிட்டி உடனடியாக பார்ப்பதற்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது தக்கல்ல போட்டப்பட்ட வந்து ஒரு விஷயம் வேறு சார். ரிவைசிங் கமிட்டியில் 5ஆம் தேதி இந்த படத்துக்கான ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டாங்க. நம்ம பேசுகிற இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த படத்தை ஏன் ஷெடியூல் பண்ணல? இன்னும் ஏன் ரிவைசிங் கமிட்டி அதிகாரிகள் இந்த படத்தை பார்க்கல? இல்லை சார், அவர்கள் வந்து ரிவைசிங் கமிட்டி போகிறத 5ஆம் தேதி தகவல் கொடுத்துட்டாங்க இல்லையா? கொடுத்துட்டாங்க. இது கேஸ் ஃபைல் பண்ணதுனால காலதாமதம் ஆகிடுச்சு. கேஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த டயத்துக்குள்ளே அவர்களை பார்த்து சரி கொடுக்குற வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். இதை மேல்முறையீடு போய் நிறைய உச்சநீதிமன்றத்துக்கு போய் நிறைய டைம் எடுத்தது, அது ஒரு காரணம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேஸ் வாபஸ் வாங்க போகிறன்ற தகவல் வந்ததுக்கு பிறகு தான் அவர்கள் வந்து ஃப்ரீ ஆனாங்க. ரிவைசிங் கமிட்டி பார்க்குறதுக்கான வேண்டிய ஏற்பாடில் ஒரு பக்கம் அவர்கள் பார்த்தாங்க. இப்போ நேற்றைய செய்தியில் இன்றைக்கு வந்து தீர்ப்புலையும் பார்த்தீங்கன்னா கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க. அதாவது அவங்க இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், இது வெயிட் காரணம் என்னென்னா, கேஸ் வாபஸ் வாங்கினதுக்கு பிறகு இந்த ப்ரொசீடாக அவங்களுக்கு வந்து வரணும், பேப்பர்ஸ் கையில் வரணும். நீங்கள் ஓரலாக சொல்கிறதுக்கும் இதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது. அப்போது கோர்ட்டில் இருந்து பக்கா டீட்டெயில்ஸ் அவர்கள் வந்ததுக்கு பிறகு தான் அவர்கிட்ட அந்த பேப்பர் வந்து சப்மிட் பண்ணணும். அந்த பேப்பர் அவர்கள் கைக்கு வந்ததுக்கு பிறகு தான் இவர்கள் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு மும்பைக்கு அனுப்புவாங்க. அதை அவர்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. அவர்கள் அதை பார்த்ததுக்கு பிறகு தான் ரிவைசிங் கமிட்டி ஒரு டேட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கோர்ட்டில் இருந்து பக்கா ப்ரொசீஜராக வந்ததுக்கு பிறகு தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதான் இன்றைக்கி நடந்திருக்கு உங்களுக்கு. அதனால தான் ரிவைசிங் கமிட்டி 5ஆம் தேதியிலிருந்து பார்க்குறேன்னு சொன்னது இது வரைக்கும் பார்க்குற காரணம் இது தான், கேஸ் ஃபைல் பண்ணதுனால தான். இன்றைக்கு அதை வாங்கிட்டாங்க, பேப்பர்ஸ் கையில் வரப்போகுது. வந்ததுக்கு பிறகு மும்பைக்கு அனுப்ப போகிறாங்க. அவர்கள் ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அங்கே ஒரு குழு நியமிக்கப்படும். அது 5 பேரோ 7 பேரோ நியமிக்கப்படும். அப்போது இப்போ கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு தகவல் சொல்லுவாங்க, இந்த டேட்டில் நாங்கள் பார்க்க போகிறோம், இயக்குனரும் நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வரும். அப்போது அந்த குழு வந்து அந்த படம் பார்க்கும்போது
அதில் சம்மந்தப்பட்ட காட்சியில் என்ன உங்களுக்கு புகார் கொடுக்கப்பட்டதோ அந்த நபர் வருவாங்க. அது இராணுவம் சம்மந்தப்பட்டதுன்னா ஒரு நபர் வருவாங்க. மத நல்லிணக்க பற்றி ஒரு சின்ன அதுக்குள்ளே ஒன்று வருவாங்க. இவரெல்லாம் வந்து பார்த்து தான் அந்த படத்தை ஃபுல் பிக்சர் பார்க்குறாங்க. இங்கேருந்து கேவினும் யச்சுனத்தும் போவாங்க. அங்கே மும்பைக்கு போவாங்க. கூட இருந்து இவர்கள் என்னென்ன கட்சி தேவையோ உடனடியாக பண்ணி தரதுக்கு, நோட்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு இவங்க போகிறாங்க. உடனடியாக கொடுத்துட்டாங்கன்னா இம்மிடியட்டாக சரி தர வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதற்கு வேண்டிய வேலையில் ரிவைசி கமிட்டி இம்மிடியட்டாக பண்ணுறது மாதிரி வருது. தக்கல்ல போடப்பட்ட ஒரு விஷயம் இது உங்களுக்கு சென்சார் பண்ணுறதுக்கு. இப்போதைக்கு இதுதான் ப்ரொசீஜருக்காக வெயிட் பண்ணாங்க. எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இந்த வீக்குக்குள்ளே ரிவைசினில் படங்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஜனநாயகன் திரைப்படத்துக்கும் சென்சாருக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கும் என்ன சார் பிரச்சனை? என்ன இந்த காட்சிகள்லாம் இப்போ மாற்றி அமைக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் என்ன? புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறையா வந்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு சார். காரணம் கேட்டிங்கன்னா, ஏன்னா அவர்கள் சில படம் பார்த்துட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நிறைய சில பிரச்சனைலாம் வந்தது. ஓடிடிக்கு போனதுக்கு பிறகு தியேட்டரில் வந்து பிரச்சனையாச்சு. ஓடிடி போகும்போது நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதில் நம்மளுடைய 2 தமிழ் படங்களே எடுத்துக்கலாம். அஜித்தோடைய குட் பேட் அகில் ஒரு படம். அது வந்து தியேட்டர் படம் பார்த்துட்டாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, தியேட்டரில் வந்துருச்சு, ஓடிடிக்கு போயிடுச்சு. அங்கே கோர்ட்டில் கேஸ் ஃபைல் செய்யப்படுது. காரணம் என்னுடைய பாடல்களில் வந்து என்ஓசி வாங்காமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி விஷயம். ஓடிடியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இது புதுசாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் வேறு என்ஓசி வாங்கி நான் பண்ணுங்கிற அந்த ஒரு சிஸ்டம் வேறு மாறுது. ஸோ இந்த குட் பேட் அகிலேருந்து ஓடிடி எடுக்கப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. இதே மாதிரி தான் ஜனநாயகன் படத்தில் வந்து எம்ஜிஆர் பாடல்கள் யூஸ் பண்ணுற சில காட்சிகள் வருது. எம்ஜிஆரை காமிச்சு தான் விஜய் இன்ட்ரோ சீனே வருது. எம்ஜிஆர் பாட்டு பாடுறாங்க. இப்போ இதுக்குள்ளே அந்த ஒரு என்ஓசி தேவைப்படுறது மாதிரி இப்போ ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னபூரணி நயன்தாரா நடித்த படம் ஒன்று. அதில் மத நல்லிணக்க பற்றி ஒரு விஷயம் உண்டு கருத்துக்கள் சொல்லும் போது அங்கேயும் படம் பார்த்துட்டு என்ஓசி கொடுத்துட்டாங்க. ஓடிடியில் வந்துருச்சு. அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் சில ப்ராப்ளம் பண்ண போகும்போது இம்மிடியட்டாக அங்கேருந்து வந்து அந்த படத்தை ஓட்டிலேருந்து எடுக்கிறாங்க. இது சென்சார் பார்த்து சரி கொடுக்கப்பட்ட ஒரு படம். இப்போ அதே தான் வந்து இந்த ஜனநாயகனில் வந்து இந்த மத சார்பற்ற ஒரு விஷயம் வந்து வில்லன் பண்ணுறது மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று வருது. அது இப்போ அங்கே ஒரு புகார் எழுந்திருக்கு. இப்போ அங்கே என்ஓசி ஒன்று வாங்கணும். இப்போ அந்த 2 படம் பார்த்துட்டு கொடுத்த ஓட்டில் வந்து ரிலீஸாக வெளில வந்து புகாரை கொடுத்து பிரச்சனை வந்து இது மாதிரி இதுக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர்கள் மொத்தத்தில் என்ஓசி கேட்குறாங்க. இது ஒரு புறம். புரிஞ்சுதுங்களா? இப்போது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு திரும்பி இராணுவ அதிகாரிகள் வந்து பார்த்து நீ என்ஓசி ஃபுல் சப்மிட் பண்ணதுக்கு பிறகு தான் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா திரும்பி படம் வெளியே வர்றது. இதில் தான் முன்னெச்சரிக்கையாக அவர் எல்லாமே கேட்குறாங்க. அதை அந்த ஜனநாயகன் படத்துக்கு எல்லா திரையுலகத்தில் எல்லா அடுத்து வரக்கூடிய படத்துக்கு இது ஒரு உதாரணமாக பார்க்கப்படுதுன்றாங்க. தமிழ் திரையுலகம் ஜனநாயகன் வந்து ஒரு உதாரணம். சென்சாரில் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறி இருக்குது, இவ்வளோ கேள்விகள் வருது, எப்படியா செக் வைக்கப்படும் சொல்லி இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இருக்காங்க சார். இப்போ இதில் வந்து என்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த இராணுவ சம்மந்தப்பட்ட காட்சிகள் வருது இல்லைங்களா, இந்த லோகோ குறியீடுகள்லாம் வருதுன்னு சொல்லி மெயின் புகாரே அதுதான். அதை நீங்கள் இந்த அரசு துறையில் கீழே இயங்கக்கூடிய விஷயங்கள் இராணுவமோ காவல்துறையோ நீங்கள் பண்ணிங்கன்னா என்ஓசி வாங்கணும். அது ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அமரன் படம் ஒன்று எடுத்துங்க. ஸோ சிவகார்த்திகேயன் பண்ண படம். அதை இந்த முகுந்த் வரதராஜன் மேட்டரில் போய் அவங்க ஃபேமிலியில் என்ஓசி வாங்கிட்டாங்க. உங்களுடைய பையன் மேட்டர் தான் எடுக்க போகிறோம், நாங்கள் எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. படத்தை எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே என்ஓசி வாங்கினதுக்காக மட்டுமே படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணல. அவங்க படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ராணுவ சமுதாய காட்சிகள் நிறையா வருது. டெல்லி வரைக்கும் போனாங்க. போய் இந்த இப்படி தான் எடுக்க போன்ற அந்த ஸ்கிரிப்டே சப்மிட் பண்ணாங்க. அங்கே மேல் அதிகாரிகிட்ட ஃபுல்லாக இந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு என்ஓசி வாங்கினாங்க. அதுக்கு பிறகு தான் படம் ரிலீஸ் ஆச்சு. எந்த ப்ராப்ளமும் வரலை. இப்போ இதுலேயே இராணுவ சம்மந்தப்பட்ட காட்சிகள் வருது ஜனநாயகனில். அந்த லோகோ குறியீடுகள் என்னென்ன இந்த காஸ்டியூம்ஸ் இது சம்மந்தப்பட்ட காட்சிகள் வருது. அதை இவர்கள் வந்து என்ஓசி வாங்காமல் பண்ணிட்டாங்க. இப்போ மெயின் புகார் அது ஒன்று போயிருக்கு. இப்போ இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ படம் பார்த்ததுக்கு பிறகு தான் இந்த ரிவைசி கமிட்டி போகிறதே அதுக்கு தான் போயிருக்கு. இப்போ பார்த்து எது கட் பண்ணணும் என்ஓசி தேவைங்கிறத சொல்லும் போது உடனடியாக இவர்கள் பண்ணி கொடுத்துட்டால் சர்டிஃபிகேட் கைக்கு வரும். ஓகே. ஏன்னா இப்போது அரசு சம்மந்த துறை கீழே வரக்கூடிய எதையுமே நீங்கள் எடுக்கும்பொழுது அவங்க சம்மந்தப்பட்டவங்க உள்ள வரணும் அப்படிங்கிற புது ரூல்ஸ் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு சிக்கல்கள் நிறைய வருது. இப்போ இந்த புகார் கொடுக்கப்பட்டு அவர் தான் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் ஓப்பனிங்கே நீங்கள் போயிட்டு வந்து எடுக்க போகிற சார்னு சொன்னீங்கன்னா காட்சி அமைப்புகளில் இப்படி காமிக்க போகிறோன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஓகே சொல்ல போகிறாங்க. அதை நீங்கள் பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் சொன்னேன், ஜனநாயகன் படம் இது வந்து உதாரணமாக பார்க்கப்படுதுங்கிறேன். இவ்வளோ சிக்கல்கள் பிரச்சனைக்கு வந்தபோது நிறைய விஷயங்கள் தெளிவுபடுத்தியிருக்கு அந்த படம் மற்றவர்களுக்கு.
அதாவது நீங்கள் அந்த துறையை சம்மந்தப்பட்ட நீங்கள் படத்தில் காட்சியாக வச்சிங்கன்னா சம்மந்தப்பட்டவங்களும் வந்து அந்த படத்தை பார்ப்பாங்க. ஆமாங்க, பிரச்சனை வரக்கூடாது இல்லையா? இப்போ அவர்கள் ஒன்றும் சொல்லலை, கரெக்டாக சொல்லிருக்கான்னு சொல்லணும் இல்லையா? அதை ம். தவறுதலாக சொல்லிட்டாங்கன்னா பின்னாடி வந்து படம் வந்ததுக்கு பிறகு பிரச்சனை வரும் இல்லையா? ஓடிடிக்கு போகும்போது அப்படி எத்தனை படங்கள் பிரச்சனை வந்திருக்கு உங்களுக்கு? ஐயா அந்த சென்சாரில் விட்டாங்க, இது எப்படி பார்க்காம எஸ். விட்டாங்க? இப்போ சென்சாரை வேசிங் கமிட்டி ஏன் பார்க்கல பகலில் மீடியாவில் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் உடனடியாக பார்க்கறதுக்கான வேலையில் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு அதில். இவர் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா உடனடியாக என்ன செய்வது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உடனடியாக பார்ப்பாங்க அப்படிங்கிறத எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லைங்க, கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க, அது சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ அந்த அந்த ப்ரொசீட் பேப்பருக்காக வெயிட் பண்ணாங்க, பேப்பர் கைக்கு வந்தாச்சு, மும்பைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு 2 நாள் அந்த படத்தை பார்க்குறாங்க. என்ன கரண்ட்டாக தக்கல்ல ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க, அது ஒரு ரீசன். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்குது. 5ஆம் தேதி போட்டது வரைக்குமே 10-12 நாள் ஆகிப்போச்சு உங்களுக்கு. அதை இது ஒரு டியூரேஷன். இனிமேல் டைம் எடுத்துக்க முடியாது. மிஞ்சி போனால் ஒரு 20 நாள் தான் உங்களுக்கு வந்து சென்சார் பார்த்து சரி தர வாய்ப்புகள் இருக்காது. இதுவே டைம் ஆகிடுச்சு. அதுக்காக தான் இப்போ இம்மிடியட்டாக ஒரு 3 நாள் பார்க்குற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல வரேன். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிவிஷன் கமிட்டி ஏன் பார்க்கல இவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி சில தகவல் சில மீடியாலாம் பேசப்பட்ட நிகழ்ச்சி நீங்கள் கேட்டிருப்பீங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்கள் வந்து 5ஆம் தேதியே பார்க்கப்படுதுன்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. இந்த விஷயங்கள் இவ்வளோ நடந்தது எல்லாருக்குமே தெரியும். இனிமேல் காலதாமதம் ஆகாது. இன்னைக்கு கேஸ் பண்ணதுனால உடனடியாக பார்க்கப்படுங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு நமக்கு. அது இந்த வாரத்துக்குள்ளே வரும். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய ஆடியோ லான்ச்சிலலாம் விஜய் அவர்கள் வந்து குட்டி குட்டி ஸ்டோரிஸ் நிறையா சொல்லுவார். படம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லுவார், சில அனுபவங்கள் சொல்லுவார், வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லுவார். அவர் ஸ்பெஷாலிட்டி ஒரு குட்டி ஸ்டோரி தான். மலேசியா ஆடியோ லான்ச்சில் கூட சொன்ன ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்குது. இப்போ அந்த குட்டி ஸ்டோரி எவ்வளோ விஷயங்கள் அவர் பேசினாரோ அதெல்லாம் சின்ன சின்னதாக கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரியே ரெடி பண்ணி ஜனநாயகன் படத்தில் வந்து வினோத் வச்சுருக்கார். அந்த வசனங்கள்லாம் நிறையா வருது பார்த்தீங்களா, அது வந்து எடுக்கப்பட்டதான் நிறையா. இந்த காட்சியில் விஜய்க்காகவே சிறப்பாக வந்து வினோத் ஒரு விஷயம் ரைட்டப் பண்ணி விஜய்கிட்ட சொல்லி விஜய் அதில் எக்ஸ்ட்ரா டைலாக் வேறு போட்டிருக்காரு உங்களுக்கு. அதை எனக்கு தெரிந்த வரைக்குமே இந்த படத்தில் வந்து வசனம் வினோத்தின கூட விஜய் பெறுவர வாய்ப்புகளும் நினைக்க வரேன் நான். இதை நிறையா விஷயங்கள் இதில் குட்டி குட்டி ஸ்டோரியிலேருந்து அவர் பழைய சம்மந்தப்பட்ட சில காட்சி இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட நிறைய பண்ணார் இல்லைங்களா, அதுலேருந்து ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய காட்சிகள் இதுக்காக மாற்றப்பட்டிருக்கு. அதுதான் அந்த 20 நிமிஷ காட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, எடுக்கப்பட்டதுன்னு. அது எடுக்கவே கிடையாது, படத்தில் அப்படியே தான் இருக்குது. அவர் சம்மந்தப்பட்டது தான் இவங்க வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஜனநாயகன் படம் வெளியேறும் போது ரசிகர்கள் பார்க்கும்போது சில காட்சிகள் நிறையா வரும் உங்களுக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வினோத் பண்ணியிருக்காரா இல்லை விஜய் சொல்லி வைக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி நிறைய காட்சி அமைப்புகள். ஏன்னா இவர் விஜய் அரசியலுக்கு வந்துட்டார். இப்போ அவருடைய இலக்கு வேற மாதிரி இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இந்த காட்சிகள் இதில் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிக்கிற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு இந்த காட்சி அமைப்புகள். விஜய் சொல்லி வைக்கப்பட்ட காட்சிகள் நிறையா இருக்குது படத்தில். வினோத்தும் விஜயும் டிஸ்கஷன் பண்ணி தான் அந்த கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடங்கள் வர்ற மாதிரி இந்த அரசியலில் இந்த நாட்டுக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு கருத்துக்களை ஷார்ட் டைம் மட்டும் வந்து பார்த்தீங்களா, அது விஜய் கொடுத்த ஐடியா. எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் வர்றது மாதிரி இந்த காட்சிகளை மாற்றிப்பைங்க, ஸோ இந்த சீனை மாதிரி இதை வைங்கன்னு சொல்லி விஜயோட இன்புட் இந்த படத்தில் அதிகமாக இருக்குது. காரணம் இது வந்து அவருடைய கடைசி படம். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றிகரமாக இந்த படத்துடன் வெளில போகணுன்னு பார்க்குறாரு. அந்த ஒரு காரணத்துக்காகவே நிறைய காட்சிகளை சுருக்கமாக சொல்ல போனால் விஜய் டைரக்டர் தான் பண்ணலை தவிர நிறைய விஷயங்களை விண்டோவில் டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரூட்டில் கொண்டு போ, இந்த மாதிரி வசனங்கள் வை, காட்சிகளுடைய மாற்று அப்படின்னு இவருக்குவே வந்து சீன்ஸை டெவலப் பண்ணியிருக்கார். காரணம் அரசியல் சம்மந்தப்பட்டது, அரசியலுக்குள்ளே போயிட்டார். இப்போ வந்து நிறைய பொதுக்கூட்டத்திலையும் மேடையிலையும் பேசுகிறாரு. ஆனால் இந்த ஒரு படத்தை அவர் பேசின காட்சிகள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ்க்கு பிறகு இந்த படமே அவருக்கு ப்ரொமோஷனில் வந்து மாட்டும். உங்களுக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட காட்சியில் தாறுமாறாக இருக்குது படத்தில். மக்கள் பார்த்தோன்னே நீ மக்கள்கிட்ட போய் ஒரு பேச வேண்டிய அவசியமே இல்லை, இந்த ஒரு படம் பேசும். அதனால தான் இதுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாகிட்டு இருக்கு உங்களுக்கு. அதை இது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க, விஜய்க்காக இவ்வளோ காட்சிகள் மாற்றப்பட்டிருக்குன்னு. பகவத் கேசரி தான் ரீமேக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. வினோத் ஒரு விஷயம் சொல்லிட்டார், நானும் சொல்லியிருக்கேன். அது வந்து எடுக்கப்பட்டது ஒரு 50%. இன்றைய அரசியலை கலந்து விஜய்க்காக மாற்றப்பட்ட காட்சிகள் 50% உங்களுக்கு. அது வேற இது வேற. விஜய் சொல்லி வைக்கப்பட்டது தான் நிறைய இருக்குது படத்தில். ஓகே சார், இப்போது இந்த படம் வந்து இவ்வளோ நாள் பார்க்காம ரிவைசிங் கமிட்டி கிட்ட கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருந்ததுக்கு காரணம் இதுவும் ஒன்று. கோர்ட்லேருந்து ஃபுல்லாக கிளியராகி வெளியே வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க.
எந்த டேட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும் சார். அதிகபட்சம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 14ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. காலதாமதம் வந்து சென்சார் போர்டு அதனால ஆகலை. மீண்டும் சொல்லிக்கிறேன், ரிவைசிங் கமிட்டி விட்டுருந்தா போயிட்டு நேரம் சர்டிஃபிகேட் கையில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை, இந்த படம் எப்போ சார் ரிலீஸ் ஆகும்? இல்லை, உங்களுக்கு வந்து 20க்கு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இந்த வீக்குள்ளேயே சர்டிஃபிகேட் கிடச்சா 20 படம் கன்ஃபார்மாக ரிலீஸ் ஆகிடும். ஒருவேளை அவர்கள் குழு அமைக்கப்பட்டு ஒரு வாரம் டைம் எடுத்தாங்கன்னா மந்த் எண்டுக்குள்ளே 26, 27 வரது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு சார். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏதாவது பிளானிங் வச்சுருக்காங்களா? இல்லை, ரிவைசிங் கமிட்டி இந்த வாரம் பார்க்க தான் இருக்காங்க சார். பார்த்து முடிச்சோன்னே சர்டிஃபிகேட் வந்துடும். அது ஒரு பக்கம். ரெண்டாவது, இவர்கள் வந்து இதுக்கு வேண்டிய வேலைகள் நிறைய ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அநேகமாக வந்து 20ஆம் தேதி வர்றதுக்கான வேலைகளை வந்து ரெடி பண்ணி இருக்காங்க. அதுக்கு ஒரு கேங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கியூபிட்ட சொல்லிட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட எல்லாட்டுமே சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ உள்ள வாபசம் பண்ணதுக்கு முடிவு எடுக்கும் போதே அவர்களுக்கு தெரியும் இது ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிடும்னு சொல்லி. இன்றைக்கு அந்த பாசிட்டிவான ரிசல்ட் வந்தாச்சு. வந்ததுனால இவர்கள் ஒரு பக்கம் ரிவைசிங் கமிட்டி பார்க்குறப்ப இந்த வீக்கில் கொடுங்க சார்னு சொல்லிட்டாங்க. 17ஆம் தேதி 18ஆம் தேதி கிடைத்தால் கூட நீ 20ஆம் தேதி ரிலீஸுக்கான வேலைகள் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி கிடைச்சாலும் சந்தோஷம் தான். அவர்கள் அதுக்கு தான் பெங்களூர்லேருந்து வந்து இங்கே உட்காந்துருக்காங்க ஃபுல்லாகவே. உங்களுக்கு இதை ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் பெங்களூர் போவேன். டாக்ஸிக்கு வேறு முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ ஜனரல் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஒருவேளை 20க்கு மேலே 22 வந்தால் கூட 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு வேலையில் வச்சுருக்காங்க. மொத்தத்தில் ரிவைசிங் கமிட்டி பார்த்து சர்டிஃபிகேட் கிடைத்த மறுநாளே படம் ரிலீஸ் ஆகும். இவர்கள் ரிலீஸ் பண்ணாமல் சென்னையை விட்டு நாங்கள் பெங்களூர் போகிறதில்ல முடிவோடு கங்கன் கட்டி உட்காந்துருக்காங்க. ரசிகர்களுக்கு இவ்வளோ தூரம் பொறுமை காத்துட்டீங்களே, இன்னும் ஒரு 10 நாள் பொறுமையாக இருங்க. 20ஆம் தேதி வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், அடுத்த வீடியோவில் வேறு என்ன அப்டேட் அப்படிங்கிறத இது நீ கொடுத்த மாதிரி வேறு ஏதாவது புது அப்டேட் இருந்தால் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றி.